பேக் டு இந்த வீடியோ எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் டே 3 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டே 3 வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்க போகுது. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து மைனிங் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ரிசோர்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ரிசோர்ஸ் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லிட்டு மைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து போன தடவை வந்து வில்லேஜுக்கு போனதுக்கு அயன் காலம் அடித்ததில் 3 இது அயன் கிடச்சிச்சு. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அயன் பிக்கெக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ நான் பண்ணிட்டேன். ஒன்று போனோம். ஓகே. ஐயோ பிக்கெக்ஸ்குள்ளே 3 இருக்குமா? செத்தம் போ. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து டே 3 நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து ஜாம்பிஸ் எல்லாம் வர வைக்க போகிறோம். அதாவது வந்து பீஸ்ஃபுல்லில் இருந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து நான் வந்து போக போகிறேன். ஸோ இதே போட்டால் ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால தான். ஸோ ரொம்ப சாரி இந்த வீடியோ வந்து பீஸ்ஃபுல்லாக போட்டதுக்காக. கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஆர்மஸ்லாம் ரெடி பண்ணோம்ல, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் வந்து பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். தொண்ணு பேசாமல். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மைண்ட்குள்ளே போகலாம். நான் எவ்வளோ தோண்டியிருக்கேன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ஓகே, இதுதான் இதுதான் நான் வந்து புதுசாக வந்து பண்ணேன். கீழே கொஞ்சம் செத்துறேன், அது வேறு விஷயம். பார்த்தீங்களா நான் எவ்வளோ தூரமாக தோண்டி போயிருக்கேன்ட்டு. இருங்க மேலே போய் பார்க்கலாம். அது என்ன? அது டைமண்ட் வருங்க. எங்க இங்கே பாருங்க, டைமண்ட் ஒரு. ஐயோ ஐயோ டைமண்ட் ஒரு. கடவுளே கிடச்சிருச்சு நம்மளுக்கு. சக்ஸஸ், நம்மளுக்கு டைமண்ட் ஒரு கிடச்சிருச்சு. ஐயோ எப்படி போகிறதுன்னு தெரியல நம்மளுக்கு. நான் வேறு பெரிய பாட்டாக இருக்கேன், அதை நானே சொல்கிறேன் பாருங்க. இப்போதைக்கு நம்ம ஸ்டோன் பிக்கெக்ஸ் யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் வச்சு. அப்புறமேட்டுக்கு உடைக்கும் போது நம்ம வந்து பார்த்துக்கலாம், அது ஒரு விஷயம். ஓகே கடவுளே. ஓகே ஓகேங்க, நம்ம உடைக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படி இருந்தாலும் அவ்வளோலாம் கிடைக்க போகிறதில்ல நம்மளுக்கு, அது வேறு விஷயம். கிடச்சிருச்சு. எங்க ஃபஸ்ட்டு டைம் டைமண்ட் ஒரு எடுக்கிறேங்க. என்னங்க இவ்வளோ டைமண்ட் வருது? இவ்வளோ டைமண்ட்லாம் இருக்கும் வாய்ப்பே இல்லையே. என்னமோ நம்ம லக்கு. கிடைக்கிற வரைக்கும் நக்கிட்டு போக வேண்டியதான் நம்ம. டான் 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 டான், நம்மளுக்கு டைமண்ட் ஒரு கிடச்சிருச்சுங்க. சூப்பர். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அப்படியே வைக்கணும். உடனே பார்த்துக்கலாம், அது வேறு விஷயம். ஓகே, இதையும் நம்ம உடச்சி எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் டைமண்ட் ஒரு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இருக்குமா இருக்காதான் தெரில, என்னமோ ஒரு நம்பிக்கை. ஓகே, நான் வந்து இப்படி ஆக்சுவலாக நான் இவ்வளோலாம் தோண்டலை. வந்து எப்படி தோண்டினா வந்து ஃபஸ்ட்டு இதை உடச்சி பார்த்தோன்னா ஒரு மைன் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. அதாவது ஒரு மைன் வந்து ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதனால நான் வந்து இந்த வந்து தோண்டிட்டு போனேன் பாருங்க. எடுத்தோடனே அயன் வந்துட்டான் மாப்பிள்ளை. நான் இதில் வச்சு வந்தோன்னே ஜாலிங்க. சூப்பர் ராயனு. இதை வச்சு நம்ம வந்து அயன் இது பண்ணோம். அது அயன் அந்த இது, அது என்னது இது? அயன். ஐயோ அது மறந்து. அயன். ஐயோ அயன் பார் செய்யணுங்க. அயன் நக்கட்டோ அயன் பாரோ என்னமோ சம்திங். அது வந்து செஞ்சுட்டு அப்புறமேட்டுக்கு வந்து இன்னும் டைமண்ட்லாம் கலெக்ட் பண்ணி வந்துருக்கு. எப்படி இருந்தாலும் டைமண்ட்லாம் கிடைக்க போகிறதில்ல. அயனை வச்சு இவங்க இங்கே பாருங்க. நான் போன வழியில் பார்த்தேன் இது. சரி மைனை டிஸ்கவர் பண்ணும்போது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதான். எங்க இவ்வளோலாம் வர வாய்ப்பே இல்லைங்க. எனக்கு என்னமோ லக்கு. ஐயோ சரி இதை வச்சுட்டு இது பண்ணுற பாருங்க. அப்புறம் டைமண்டே கிடைக்காது. ஆமாம், இப்போல்லாம் பண்ணோம்னா டைமண்ட் கிடைக்காது. ஸோ யாருமே இப்போல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஸ்டோன் பிக்கெக்ஸ்க்கு அந்த அளவுக்குலாம் எஃபிஷியன்சி இல்லை, அதனால் வந்து அது வராது. ஸோ அதனால் நம்ம வந்து அயன் வச்சு தான் நம்ம இது பண்ணோம். அது வந்து நான் மறந்தே போயிட்டேன். ஒரு அயன் ஒரு டைமண்ட் போயிடுச்சு. சரி 14 டைமண்ட்ஸாக இருங்க பார்த்துக்கலாம். இதுக்கு பதில் வச்சிடலாம்.
அவ்வளோதாங்க. அயன் வந்து இதுக்கு பதில் வச்சிடலாம். அப்புறம் இது இங்கே வச்சிடலாம், இது இங்கே வச்சிடலாம். ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு மைண்ட் டிஸ்கவர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் போல இருக்குது. ஸோ நான் இதை வந்து சுற்றிட்டு நான் வந்து போன வரேன். இது வேறு வந்து ஒரு இது பார்த்துக்கலாம். ஓகே, இந்த தடவை போய்ட்டு எப்படி இங்கே வந்து இது பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இப்படி பண்ணிட்டு நான் முன்னாடி ஒரு மாதிரி நான் பண்ணல, கீழே தோண்டிக்கிட்டே போகிற மாதிரி அந்த மாதிரி போய்ட்டு வந்து அப்படியே சுற்றி ஸ்டார்ஸ். ஏங்க டைமண்டுங்க, இதெல்லாம் வாய்ப்பே இல்லையே, இதெல்லாம் எப்படி கிடைக்குது? ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. எனக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குங்க, புல் அடிக்குதுங்க உடம்புலாம். சம்திங் ஸ்பெஷல் டுடே. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப லக்கி டே. ஸோ இந்த டேட் என்னது, இன்றைக்கி வந்து டேட் வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து 26 டேட்டு. ஸோ 26 நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து லக்கியான டே. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து இவ்வளோ கோல்டெல்லாம் கிடைக்குதுங்க. எங்க இன்றைக்கி வந்து செம்மையான ஒரு இதுங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி புல் அடிக்குதுங்க உடம்புலாம். சூப்பருங்க, நம்மளுக்கு கோல்டெல்லாம் கிடைக்குது. தங்கம் தங்கம் செல்ல தங்கம் 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 செல்ல தங்கம் இவ்வளோதான் கிடைக்க வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து ரொம்ப அதிகமாக தோண்டிட்ட மாட்டிருக்கோம், அதனால அப்படி ஆகுது. அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க. அவசரம் புரியாமல் ஒரு காலையாக வந்துடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். வாய்ப்பே இல்லைங்க இவ்வளோ தூரம், அதாவது இவ்வளோ தூரம் பண்ணாலும் இவ்வளோதான் வராது, வாய்ப்பே இல்லை. ஓகே, கிடச்ச வரைக்கும் ரொம்ப வந்து நல்லது. ஸோ ரொம்ப ரொம்ப லக்கியான டேங்க. இவ்வளோ கிடச்சிருக்கு 28ங்க. சும்மா தக்க விடலாம். நம்ம தான் எப்பயும் நம்ம தான் கிடைக்க வாய்ப்பு இல்லை, நம்ம கிடைக்குது. ஓகேங்க, அந்த பக்கம் போய் பார்ப்போம். அந்த பக்கம் வேறு இது பண்ணுமா? பாருங்க, இங்கே தான் இருந்திருக்காட்டுருக்கு. நான் அந்த வழியாக சுற்றிட்டு போயிட்டேன். சரி, இங்கே ஒரு மைனை ஓப்பன் பண்ணிட்டோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ராயல் இருக்குது. ஓகேங்க, சூப்பர். இன்றைக்கி நமக்கு எப்படியோ ஒரு இது பண்ணிட்டோம். ஒரு இது அது ஓகே. இந்த காபிள் ஸ்டோன் எடுத்து இந்த ராயனுக்கு பதில் வச்சுட்டு, இந்த ஸ்டோன் ஒன்று தான் இருக்கா? சோளமுத்தா போச்சா? ஓகே, கரெக்டாக இருக்குங்க. ரா காப்பர் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காப்பர் வச்சுலாம் வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ண முடியாது. ஓகேங்க, சூப்பர். எல்லாமே வந்து போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து இது பண்ணலாம். எது பண்ணலாம்? அது பண்ணலாம். அதான் எது பண்ணலாம்? இது பண்ணலாம். அதாவது வெப்பன்ஸ்லாம் வந்து பண்ணி ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எலைட் ட்ராவல் எடுக்கணும்னா தலை வலிக்குதுங்க இந்த எஸ்எம்பியை முடிக்கிறதுக்கு. பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து கூடிய சீக்கிரமாக வந்து லைவ், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் லைவ் வந்து அன்லாக் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம்? ஐயோ அப்பா சாமி, ஆத்தாடியோ ஆத்தாடியோ ஆத்தா 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 அம்மா சாமி. ஸோ ஹாப்பிங்க. கோல்டுக்கெலாம் 2 தான் தேவையா? அப்போ இதெல்லாம் இருக்குது தானே நம்மக்கிட்ட கோல்டு, அப்புறம் என்னத்துக்கு வரமாட்டேங்குது? ஆமாம்ல. ஓ, இது வந்தாலும் இதெல்லாம் வந்துருமாங்க. சூப்பர் 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 சூப்பர். அப்போ நம்ம வந்து கோல்டு இது நகட்டு எடுக்கணும். நக்கட்டு 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 நக்கட்டு. ஏப்பா முடியலங்க, தலை வலிக்குது எனக்கு. இந்த மைன்கிராஃப்ட் விளாடி என்னமோ கிடச்சிது, அது வரைக்கும் சந்தோஷம். சூப்பருங்க. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து நல்லா வந்து ஒரு ஆட்டை கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் நிறையா இது மாதிரி பண்ணோம்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எதுக்காக இருந்தாலும். ஸோ நெக்ஸ்ட்டு அதில் நம்ம வந்து வெப்பன்ஸில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பேஸை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறது தான். ஸோ வந்து கெட் இன் டு த கேம். நான் போன தடவை ஃபர்னேஸில் வந்து மிரரை வச்சேன், அதாவது கிளாஸ்க்காக நான் வந்து ரெடி பண்ணேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னும் வந்துருச்சு 24 கிளாஸஸ். வேறு ஒன்று ஓகே,
எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டுக்கு நம்ம வந்து இது பண்ண போகிறோம். எது கோல்டு பாரு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைமண்ட் பாரு அது என்னன்னு தான் தெரில. i64 இருக்குங்க நம்மக்கிட்ட. சூப்பருங்க. ஓகே தான். ஐயோ கிளாஸ் பேன் எடுத்துக்கிட்டேனே. கிளாஸ் பேன் நம்மளுக்கு தேவையில்லைங்க. சாரி. சாரி. நம்ம செஸ்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 16 18 ப்ளஸ் கிட்டத்தட்ட சம்திங் இருக்குது. விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்மளாம் இப்போ வந்து பிக்காக்ஸ் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம வந்து டைமண்ட் பிக்காக்ஸ் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு பத்திரமா வைக்கணும். அதுதான் வந்து வேலையை நம்மளுக்கு. இப்போ ஒன்று அப்புறம் ஆர்மர் ஒன்று கண்டிப்பாக பண்ணுங்க. நம்ம 1 2 3 ஐயோ இது 4 சூப்பர் சூப்பர். நிறைய வெப்பன்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். புதுசாக ஒரு செஸ்ட்டு ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து நிறைய பண்ணிட்டோம். எங்கங்க ஆர்மரு அட எங்கங்க ஆர்மரு? ஏன்னா ஆர்மர் செஸ்ட் பிளேட் இதெல்லாம் எடுத்துனிட. எங்கடா ஸ்டஃப் எங்கடா போச்சு? நம்ம வச்சுருக்கோமா? பயந்த போயிட்டுங்க. நம்ம வச்சுருக்கோம். நான் கூட என்னமோ இதுவும் நினச்சிட்டாங்க. இதெல்லாம் பத்திரமா வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய பண்ண வேண்டியது இருக்கணும். ஐயோ ஆர்மர் ஸ்டாண்ட் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆர்மர் ஸ்டாண்ட். ஐயோ எங்கடா போச்சு? ஏன்னா என்ன இப்படி பண்ணுறீங்க? சாவடிக்கிறானோலே கடவுளே. ஆர்மர் ஸ்டாண்டுக்கு என்னங்க பண்ணுறது? அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதே. நான் வேறு ஒரு அல்ட்ரா பாட்டாச்சே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு புது செஸ்ட் வந்து ரெடி பண்ணோம். அதுக்கு நம்மளுக்கு ஓக்கு இருந்தால் தானே. ஓக்கு ஏதாவது தப்பாக பேசுகிறதா நினச்சிக்கோங்க. ஆர்மர் ஸ்டாண்ட் வெளியில் வேறு ஒரே நாய்ஸியாக இருக்குது. நம்மலாம் வந்து விஐபி ஆகிட்டோம். நிறையா நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ பண்ணிட்டோம். இதுவே போதும். ஆர்மர் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது. ஒரு ஸ்லாப் தேவையா வர? எது ஸ்டோன் ஸ்லாபா? ஓகே பண்ணிட. எடுத்துட வேண்டியதான். நம்மளுக்கு அந்த ஸ்டாண்ட் தான் வேணுமா? ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாபு இல்லை வேறு ஏதாவது ஸ்டாப்பு கூட ஓகேவா? இங்கே இருக்கு ஒன்று எடுத்துக்கலாம். மாட்டே போட்டுக்கலாமா? நானும் அங்கேயே போய்ட்டு தான் ஒன்று இருந்தால் எடுத்துக்கோ. ஓகே ஸோ நம்மளோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு இந்த மைன்கிராஃப்டில் ஒரு மிரர் கூட இல்லை. ஸோ சார் இதெல்லாம் ஒரு கேம் மிரர் கூட வைக்க மாட்டேன் பண்ணுவேன். ஐயோ எப்படிங்க எடுக்கிறது? எடுத்துட்டோம். ஓகே இது வந்து நம்மளுக்கு வந்து போதுமான்னு தெரில. ஸ்மூத் ஸ்டோன் ஸ்டாப் தான் வேணுமா இல்லை இது போதுமான்னு தெரில. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணுறேன் இந்த கேமை விளாட. அது வேறு விஷயம். அவாடா ஆர்மர் ஸ்டாண்டு எங்கே போய்ட்டு? ஆர்மர் ஸ்டாண்டு ஏண்டா ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாப் தான் உங்களுக்கு வேணுமாடா? போங்கடா அந்த பக்கம். சும்மா நல்லாண்டு கொடுத்துட்ருக்கானுங்க. ஸ்மூத் ஸ்டோன் ஸ்மோக்கரா? ஐயோ கடவுளே நீ சாவடிக்கிறானுங்களே. எப்படிங்க பண்ணுறது? அதை சாவடிக்கிறானுங்க நம்மளை. சரி ஓகே நம்ம ஆர்மர் ஸ்டாண்ட் வேணால் நம்ம இந்த ஆர்மரே போதும் நம்மளுக்கு. அது ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து உட்டு தேவை. அது சொல்லக்கூடாதுங்கிறாங்க ஓகேன்ட்டு. ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நிறையா வந்து கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது வேறு விஷயம். நம்மளுக்கு செஸ்ட்டு வேணுமே வர. சாவடிக்கணும் நூலி நம்மளை போட்டு. ஸோ சாடுங்க செஸ்ட்டு இங்கே இருக்குது. ஓகே நம்ம வந்து இது ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்த இங்கே வச்சிடலாம். நம்ம வந்து நம்ம கலெக்ட் பண்ண ரிசோர்ஸஸ்லாம் இங்கே வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே டைமண்ட் எல்லாமே போச்சா? சொல்ல முத்தா
பிக்கெக்ஸ் ஒன்று தான் ரெடி பண்ண மாட்டிருக்குங்க. ஸோ சேட். அயனு இருக்குது, போதும், இதுவே போதும் போதும் போதும். சூப்பருங்க, நம்மளுக்கு நிறைய கிடச்சிருக்கு இந்த தடவை. சுகர் கேன் வேறு இருக்கா. சுகர் கேன்லாம் நம்ம வந்து வேணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வுட் எடுத்துக்கலாம். வுட்டு வுட்டு வுட்டே வுட்டு வுட்டு வுட்டே வுட்டு வுட்டு வுட்டே வுட்டு வுட்டு வுட்டே டே 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 வுட்டு வுட்டு வுட்டே வுட்டு வுட்டு வுட்டே. இந்த ஸ்மூத் ஸ்டோன்ஸ் அப்படி தான் எங்களுக்கு வேணுமா. ஸோ கண்ணாடி இது 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 ஓகேங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட பேஸை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அவர் பேஸ். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம வீடை இன்னும் கொஞ்சம் வந்து ஹைட்டாக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகே, கண்ணாடி இங்கே கண்ணாடி 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 வந்து எனக்கு இது முன்னாடி நம்மளுக்கு போதுங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இது எடுத்துக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு கிளாஸ் பேன் தான் நிறையா தேவை நம்ம வீடை வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்குங்க. 64 நம்மளுக்கு வந்து 64 கிளாஸ் பேன்ஸ் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதை உடச்சிட்றலாம். இதை உடைக்கிறதுக்கான எவ்வளோ நேரம் ஆகுது. அதுவும் ஸ்டோன் இதில் அதெல்லாம் ஈஸியாக உடச்சிடலாம். இதில் கூட உடைக்க முடியலங்க இந்த டோர்லாம். ஓகே, எல்லாத்தையும் உடச்சிடலாம். ஐயோ என்னங்க இது இவ்வளோ நேரம் ஆகுது. சரி, நான் உங்களுக்கு வந்து இதை வந்து இதாக போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன்.
நம்ம வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு பேஸ் கட்டிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பேஸு. ஸோ நம்ம வந்து கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு நம்ம வந்து காலையில் வந்து ஒரு இது பக்கம் போவோம். ஸோ வாங்க தூங்கலாம். தூங்கு பையன் தூங்கு. டயர்டாக இருக்குங்க விளாடி சோர்வாயிட்டேன். சோறு துண்டு வரலாமான்னு இருக்கேன். ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம வந்து நெதரைட் தேடி போவோம். அதாவது அப்சீடியனுக்காக நம்ம வந்து போக போகிறோம். இப்போ அது பொறுமையாக உட்காந்து உடைக்கணும் அப்சீடியன்லாம். அதுக்கு நம்மளுக்கு வந்து இன்னொரு பிளேயர் தேவை. பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜை தேடி தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்சீடியன் வந்து தேடி போக போகிறோம். பிகாஸ் வந்து எவனாக தான் ஒரு வில்லேஜில் வந்து கண்டிப்பாக வந்து நெதர் போர்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பான். பட் ஆனால் அது வந்து இதுவாகிருக்கும். ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ கம்மனா நான் வந்து அதை தான் பண்ண போகிறோம். ஸோ ஓகே. எபா சாமி, போட் எங்கடா போச்சு? ஆமாம்ல, போட் அங்கேயே இருக்குங்க. நான் வேறு ஃபிஷ்ஷிங் ஸ்பாட் வேறு கட்டலான்னு இருந்தேன். அது வேறு நாசமாக போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு வழக்கமான டைலாக் ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க நான். ஸோ இந்த வழியாக தான் நம்ம போனோம். யூ டர்ன் அடி. ஓகே, ஸோ நம்ம வந்து போட்டை லீவ் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியுது, அது என்னன்னு தெரில. ட்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம் பம்கின் இவ்வளோ இருக்குங்க. ஸோ நம்ம எடுக்காமல் போகிறோம் பார்த்தீங்களா, அது நம்மளோட தப்பு. அங்கே இருக்க நம்மளோட நம்ம வீடு, அது நம்ம வந்து அங்கேருந்து இது பண்ண போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ சாடுங்க, லூட் எடுக்கணும்னு நம்ம வில்லேஜஸை வேறு கூட்டிகிட்டு வரணும். ஸோ சார் ரொம்ப வந்து பெரிய வேலைகளாம். ஸோ பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெதர் போர்ட்டில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். பிகாஸ் நெதருக்கு வேறு போகணும். நிறையா நம்மளுக்கு வேறு வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மட்டமான ஸ்பாட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பான் பண்ணி விட்றோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். நிறையா வேலை இருக்குது கைஸ், நிறையா. சுகர் கேன் தான் இருக்கீங்க. இன்னும் அவ்வளோ தூரம் போகணுங்க. நம்ம எதாக இருக்கா கோலுங்க. மைண்ட்குள்ளே போகலாமா வேணாமா? வேணாம். உங்களுக்கு வந்து இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து இது பண்ணி அது ஹார்ட் மோட் வச்சுட்டு ஜாம்பிஸ்லாம் வர மாதிரி வந்து ஒரு மோட் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஈஸி மோடு. அதிலேருந்து அப்படியே தவறி நம்ம வந்து இங்கே உளுந்து அந்த மாதிரி வந்து ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து வார்க்கு போகிற மாதிரி தயாராகிட்டு போகணும். ஸோ அது வேறு விஷயம். அந்த வேலைலாம் வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறையா நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரமாக நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப நாளாக வீடியோ பண்ணல, அதனால் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. எங்கள் வில்லேஜ் எங்கங்க திடீர்னு காண போயிடுச்சு? அங்கே இருக்க நம்மளோட வீடு இங்கே எங்கே போச்சு? இன்னும் ஹைட்டுக்கு போய் பார்க்கலாம் கைஸ். தேடி போனால் ரொம்ப கஷ்டம் நம்ம வீடெல்லாம் தேடி. அப்புறம் நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஸ்டஃப்பெல்லாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணலாம். வில்லேஜ் எங்கெங்க போயிடுச்சு? நாசமாக அந்த அங்கே இருக்குது. சாரி சொல்லி வாய்மூல வில்லேஜ் அப்படியே கிடச்சிச்சு. சாரி. ஐயோ கடவுளே, ஹெல்த்லாம் போதே. ஆர்மர்லாம் வேறு போதே. ஆர்மர் ஸ்டாண்டை மட்டும் வந்ததுன்னா சப்பையாக பண்ணிக்கலாம். அப்பா வில்லேஜ்க்கு வந்தாச்சுங்க. வரலையா? இந்த வில்லேஜ்லேருந்து வேறு நெதர் போர்ட்டில் தேடி போகணும் பார்த்தீங்களா. நெதர் போர்ட்டலுக்கு வேறு போகணும் பார்த்தீங்களா. வேலை மேலே வேலை இருக்குது. ஸோ இங்கே தான் இருக்கும் நெதர் போர்ட்டல். சபா முடியலங்க நம்மளால். போதுமான்னு இருக்குது, போதாதுன்னு இருக்குது. என்ன பண்ணி தொலைகிறது? ஆனால் நம்ம வந்து எப்பயே ஸ்பான் பண்ணுறது நம்ம வந்து வில்லேஜ் பக்கம் தான் ஸ்பான் பண்ணுறோம். அது நம்மளோட லக்கு.
பட் ஆனால் அந்த வில்லேஜ் வந்து கேவலமாக இருக்கு பாருங்க. அதுவும் நம்மளோட லக்கு தான். சுகர் கேன்லாம் இங்கே நிறையா இருக்குது இல்லை? சுகர் கேன்லாம் நிறையா இருக்குங்க. இந்த வில்லேஜுக்கே வந்து செட்டில் ஆகலாமான்னு இருக்குது. அந்தளவுக்கு ஜாலியாக இருக்குது. இயற்கை சுவாசம், மாட்டு சாணி வாசம். எங்க 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 இந்த வில்லேஜ் ஏற்கனவே லூட் அடிச்சாச்சு, ஒன்றும் விளங்கலை. செவனேன்னு போகலாமான்னு இருக்கு. இங்கெல்லாம் ஸ்டோன் இருக்கு பாருங்க. இதெல்லாம் எடுத்தாலும் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸ்டோன் கிடைக்காது, காபல் ஸ்டோன் தான் கிடக்குது. சரி, ஸோ சாட் இதை உடச்சோம்னா நம்மளுக்கு ஸ்லாப் கிடைக்கும் தானே? கிடைக்காதா? வச்சு என்ன பண்ண முடியும்? ப்ரீவிங்னா என்னன்னே வேணும் விளங்கலை. நம்மலாம் ப்ரீவிங் ஸ்டாண்டு, வெங்காய ஸ்டாண்டுன்ட்டு. ஏய் எங்கடா போகிற? யாரும் தெரியுமா? நான் ஞாபகம் இருக்கா? வாடா. அழியும் மண்டை. இதுக்கு ஒரு ஸ்டைல் வர ஸ்பைக் போட்டு வராது. ஒன்றும் விளங்கலைங்க இந்த வில்லேஜில். சரி, நம்ம வந்து ஹைட்டான ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து யோசிக்கிறேன். அதாவது நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஹைட்டாக ஒரு இடத்துக்கு போய்ட்டு நெதர் போர்ட்டல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட்ஸ் நவ். இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருப்பானுவேன். இந்த மைண்ட் கிராஃப்டில் மட்டும் இந்த வில்லேஜஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நெதர் போர்ட்டலை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, இங்கே போங்க. சரி, சார் ஸோ பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ இதோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நினைக்கிறேன். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம் தானே? பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஸோ இந்த தடவை கண்டிப்பாக நான் வந்து ஃபிஷிங் ஸ்பாட்டை கட்டிடுவேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டிடலாம். கட்டிட்டு நான் வந்து வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, நீ போனா யாரடி அடக்க, நீ தாடு சின்ன சின்னுக்கு அட 5:30 மணிக்கு ஜிஞ்சரு சோடா குடிப்பேன் நான் உனக்கு. தொல்லான தருதலை நான் தானே, பொண்ணான தருதலை நான் தானே. எப்படிங்க பாட்டு கேவலமாக இருக்குல்ல? செம்ம கேவலமாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து நம்ம போட்டை தேடி போயிடலாம். போட் வர அங்கே இருக்குங்க. மலை விட்டு மலை, கடல் தாண்டி மலை தாண்டி வந்திருக்கேங்க இந்த வில்லேஜ்க்காக. ஆனால் ஒன்றுமே இந்த வில்லேஜில் இல்லை. விளங்கிடும். ஸோ சாடுங்க. ஸோ ரொம்ப சேடாக நம்ம வந்து போகிறோம். ஸோ இன்னொன்று நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் புதுசாக நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். என்னடா புதுசாக சீரீஸ் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து மைண்ட் கிராஃப்ட் விளையாட போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு சீரீஸ் வந்து ஆரம்பிக்க போகிறேன். என்ன சீரீஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது என்னது, அது பீஸ்ஃபுல். ஏங்க இருட்டு இருக்குங்க, பயமாக இருக்குது எனக்கு. கோல்லாம் நிறையா இருக்குல்லைங்க, அதனால தான் நான் இங்கே வந்தேன் மெயினாக. ஓகே, வந்து என்ன பண்ண போகிறேன், அதாவது என்ன வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கட்டுற மாதிரி சில இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஹவுசஸ்ஸு, ஹார்பரு, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பீஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல பயோமில் ஃப்ளவர்லாம் நிறையா இருக்கிற மாதிரி வந்து நிறையா வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து புதுசாக சீரியஸாக ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுவும் மறக்காமல் பாருங்கள். எங்கே போயிட்டேன்னு தெரில, நான் போட்டு வேறு எங்கே போயிடுச்சுன்னு தெரில, அதாவது போட்டை விட்டு நான் எங்கே போயிட்டேன்னு தெரில. ஸோ சேட், எங்கே போச்சுன்னு தெரிலங்க. கடவுளே, முடியலங்க, சத்தியமாக முடியலங்க. ஐயோ கடவுளே, செத்தேன்டா நான். எங்க தொலைஞ்சிட்டேங்க, நான் தொலைஞ்சிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வாட்டர் ஸ்லைட்ஸ் எங்கே இருந்ததுன்னா, இருங்க பார்ப்போம். மலை மேலே போகணும்,
தொலைஞ்சிட்டோம். இந்த மைண்ட் கிராஃப்டில் நம்ம வந்து தொலைஞ்சிட்டோம்னாலே கொஞ்சம் வந்து ஜாலியாக தான் இருக்கும். அது வந்து என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குது. ஐயோ இந்த மலை மேலே ஏறது வேறு ஒரு இதாக இருக்குங்க. அது சல்லா பண்ணுதுங்க நம்மள. உனக்கு செஞ்சொரு சோடா தருவேன் நான் உனக்கு. பொல்லாத ஒரு தலை நீ தானே, உனால தருதலை நான் தானே. ஐயோ கடவுளே, கடுப்பேற்றுதுங்க. சத்தியமாக அடிச்சு போட்டுருவாங்கண்ணா இந்த மைண்ட் கிராஃப்ட் கிரியேட்டர்ஸ்லாம். மொஜாங் ஸ்டுடியோஸ். ஐயோ ஆயோ, ஆயோ இந்த இடம் தானே அந்த மலைக்கிட்ட போகிறோங்க நம்ம. அங்கே தான் இருக்குது நம்மளோட போட். நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன். என்னங்க கோலாக கொட்டி கிடக்கு, இவ்வளோ கோல் இருக்குங்க. இதான் நம்மளுக்கு தேவைப்படும் தான், இருந்தாலும் எடுக்க வேணாம். நம்ம பார்த்துடலாம் எங்கென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்பாட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு பண்ணிடலாம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே அங்கே என்னமோ லைட் அடிக்குது. வாடா மாப்பிள்ளை, அங்கே தான் என்னமோ இருக்குது. அதான் நான் பார்த்தேன், என்னோட இன்னும் கிடைக்கலன்ட்டு. வெரி வெரி சர்ப்ரைசிங் கைஸ். சூப்பர். அட ஆமாம்ல, நம்ம அப்சீடியன் தேடி வந்து போகல. அப்சீடியன் நம்மளையே தேடி வந்துடுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அயன் வச்சு நம்ம வந்து பக்கெட் ரெடி பண்ணி வாட்டர் போட்டு பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் எங்கே போகணுன்னு தெரியல. ஸோ ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சாரி இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணுறதுனால. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொலைஞ்சிட்டோம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது வேறு ஒரு பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ இந்த வீடியோ நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாவாவை எடுத்து அது ஒரு வாட்டர் பக்கெட் பண்ண முடியலனாலும் நம்ம வந்து வாட்டரை வந்து வர வச்சு பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ரிலீஸ் ஆகிடும். சாலையில் வந்து சாயங்காலம் வந்து ஒரு 6 மணி போல் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் ஆகிடும். அதாவது Day 4 வந்து ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.